என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய செடியில் எல்லா பக்கமுமே அப்படி பஞ்சாக தான் வந்து பூக்கள் வந்து எடுத்து வந்தது. பார்க்கவே ரொம்பவுமே ஆசையாக இருந்தது. இந்த செடியில் மட்டும் இல்லாமல் மேலே வந்து மாடியில் வந்து நான் வச்சுருக்கேன். அந்த செடியிலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொத்து கொத்தாவே பூக்கள் வந்து எடுத்து வந்தது. இங்கே பாருங்கள், ஒரே கிளையிலே வந்து எத்தனை மொட்டுக்கள் எடுத்து வந்திருக்குன்ட்டு. எல்லாம் இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பஞ்சாகவே பூக்கள் வந்து எடுத்து வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃபர்டிலைசரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே செடியில் வந்து பூக்கள் வந்து பூத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபர்டிலைசர் மட்டும் சொல்லிட முடியாது, அதுக்கு நிறைய ரீசன் வந்து இருக்குது. அதில் ஒரு ரீசன் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒழுங்காக டெடிகேட் பண்ணி விடலை, கரெக்டாக அந்த 45 டிகிரி ஆங்கிளில் வந்து வச்சு நம்ம கட் பண்ணி விடலை அப்படின்னாலுமே புதிய கிளைகள் எடுத்து வந்து பூக்கள் வந்து அதிகமாக வைக்காது. அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய வெளிச்சம் தான். சரியான சூரிய வெளிச்சம் வந்து அதுக்கு இல்லை அப்படின்னாலும் அது பூக்களை வந்து எடுத்து வராது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஓவர் வாட்டரிங் அப்படி இல்லைனா அண்டர் வாட்டரிங் காரணங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் தான். மேக்ரோ நியூட்ரியன்ட்டில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்பரஸ். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பாஸ்பரஸ் சத்து வந்துட்டு நம்மளுடைய மண்ணில் வந்து இல்லை அப்படின்னா பூக்கள் வந்து அந்தளவுக்கு எடுத்து வராது. நல்லா வந்து ஒரு காய்கறிகள் வந்து வரத்துக்கும் சரி, நல்லா பழங்கள் எடுத்து வரத்துக்கும், இந்த மாதிரியான பூக்கள் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்குமே கண்டிப்பாக பாஸ்பரஸ் சத்துக்கள் தேவை. ஸோ பாஸ்பரஸ் சத்துக்கள் இல்லாத பட்சத்தில் நமக்கு செடிகளில் வந்துட்டு பூக்களை எடுத்து வராது. நல்லா வந்து க்ரோத் இருக்கும், அப்படியே வந்து மொட்டுக்கள் வந்து எடுத்து வைக்காது. மொட்டுக்களை எடுத்து வந்தோம்னாலும் விரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். இல்லை அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவை தான் பூக்கள் வந்து பூத்து வரும். ஸோ இன்றைக்கி நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாஸ்பரஸ் வந்து ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஃபர்டிலைசர் தான். இதில் பாஸ்பரஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கால்சியமும் இருக்குது, ப்ளஸ் நைட்ரஜனும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாடியில் வச்சுருக்க செடி தான். இதில் வந்து பாருங்கள் எத்தனை பூக்கள் வந்து பூத்துருக்கு. நான் டெடிகேட் பண்ணி விடலை. ஸோ நல்லாவே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபர்டிலைசருடைய ஃபஸ்ட்டு யூசஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது என்ன ஃபர்டிலைசர், எப்படி பயன்படுத்தணுன்றதை காமிக்கிறேன். இந்த ஃபர்டிலைசரோட ஃபஸ்ட்டு யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த ஃபர்டிலைசரில் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ரூட் சிஸ்டம் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வரத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாகவே ரூட் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செடிகளுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து வளரும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் புதுசாக செடி வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஃபர்டிலைசரை பயன்படுத்தும் பொழுது செடிகள் வந்து நல்ல ரூட் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து செடிகள் ஆரோக்கியமாக வரதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நல்லா கொத்த பூக்கள் எடுத்து வரத்துக்கும், பல செடிகள்லேயும் சரி காய்களும் சரி நல்லா திரட்சியாக வரத்துக்குமே ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதுளம் பழ செடிகள்லாம் இந்த பயன்படுத்தும் போது நல்ல பெரிய பழங்களாகவே எடுத்து வைக்குது. அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மண்ணில் வந்துட்டு குட் மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்குமே இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குட் மைக்ரோப்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆச்சுனாவே மண்ணினுடைய தன்மை வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ சாயிலோட ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்குமே இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், செடிக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகரித்து கொடுக்குது. ஈஸியாக வந்துட்டு பெஸ்ட் அட்டாக்கோ இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு தாக்குதல்கள் வந்து ஏற்படுது இல்லைங்களா, அதை வந்து ஏற்படாமல் எதிர்த்து போராடுறதுக்குரிய சக்தியை வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நன்மைகள் வந்து பல விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி நம்மளுடைய ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஃபர்டிலைசர்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பலவித நன்மைகள் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஃபர்டிலைசர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரோஸ் செடிக்கு இந்த சீசனில் கொடுக்கும்போது பெஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்குது. ஸோ அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்தலாம். போன் மீல் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% ஆர்கானிக்கான ஃபர்டிலைசர். நிறைய பேர் வந்து டெரஸ் கார்டனில் ஆர்கானிக்கான ஃபர்டிலைசரை மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அமேசிங்கான ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி செடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அவங்களுமே வந்து பயன்படுத்தலாம். ப்ளஸ் வந்து புதுசாக இந்த சீசனுக்கு வாங்கி செடி வைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த போன் மீல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து மண்ணில் கலந்து விட்டு, அதாவது ஒரு 12 இன்ச் பாட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கலந்து விட்டு வச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ரூட் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வரும். நல்லா ரூட் வந்து நல்ல பிடிமானம் இருக்கும் பொழுது செடிகள் வந்து நல்லாவே வளர்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கும் போது கண்டிப்பாக இந்த போன் மீலை வந்துட்டு சேர்த்து மறந்துடாதீங்க. ரொம்பவுமே சீப்பஸ்ட் ஃபர்டிலைசர்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வந்து வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபர்டிலைசரை வாங்கி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம செடிகளில் வந்து நல்லாவே க்ரோத்தும் வந்து கிடைக்கும். ப்ளஸ் ஆர்கானிக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்குள்ளே இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு 25 கிராம் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு, ஒரு 12 இன்ச் பாட் சைஸுக்கு வந்துட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்லோ ரிலீஸான ஃபர்டிலைசருங்கிறனால ஒரு 4 months ஒன்ஸ் வந்து நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா போதும். அதுவே ஒரு போதுமானதாக இருக்கும் செடிகளுக்கு. ரொம்ப ஓவராகவும் நம்ம அதிகமாக சேர்த்த முடியாது. அப்புறம் ஓவர் ஃபர்டிலைசிங்னால செடிகள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். அதனால் ஒரு 4 months ஒன்ஸ் வந்துட்டு 25 கிராம்ங்கிறது எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா டீஸ்பூன் கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டீஸ்பூன் வந்து கணக்கு வரும். இல்லை இதை வந்து நீங்கள் பிரிச்சும் கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம். 2 months ஒன்ஸ் இல்லைனா 3 months ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மண்ணில் வந்து கலந்து விட்டும் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்தலாம். இதை சேர்த்ததுக்கு முன்னாடி மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சேர்த்தும் போது மண்ணினுடைய அந்த தன்மை வந்து கொஞ்சம் வந்து மாறுபடும். ஸோ pH வந்துட்டு 7க்கு கீழே இருக்க மண்ணில் வந்து இது நம்ம தாராளமாக சேர்த்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஆழமாகவே எடுத்து விட்டுருக்கேன் மண்ணை. எடுத்துகிட்டு இப்போ அந்த பகுதியில் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். இந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா மண்ணை வந்து மூடி விட்டுறலாம். இதை வந்து ஈஸியாக போட்டு விட்டுறலாம். நம்ம இந்த ரெய்னி சீசனுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பயன்படுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்குது நமக்கு. மழை வர மாதிரியே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. இல்லை மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டு மட்டும் மண்ணை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா தாராளமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்த வேண்டாம். தொட்டியில் வச்சுருக்க செடிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்தணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ தான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு. கீழே வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிறீங்க அப்படின்னா, இதே வந்து நீங்கள் மண்ணில் வந்து செடி வச்சுருக்கீங்க, அதுவும் வச்சு ரொம்ப வருஷங்கள் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கே வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம் போன் மீல் ஃபர்டிலைசர். ஸோ நம்ம கீழே காமிச்சு இல்லைங்களா, அந்த செடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்து தான் நான் வந்து மண்ணில் வந்து சேர்த்துனேன். ஏன்னா அது நல்ல ஒரு பெரிய செடி, அதனால் நான் அப்படி தான் சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனுக்கு வந்து இந்த ஃபர்டிலைசர் உங்களுக்கு அமேசிங்காகவே ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.